ஃபேமிலியோட உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்ற இடத்துல நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா 3-6 சீட் இருக்குது, இல்லை 2-4 சீட் இருக்குன்னா யாரும் வந்து செவரை ஒட்டி உட்கார மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க அந்த கார்னர் சீட்லாம் உட்காருவாங்க. சாப்பிட்டு எழுந்திருக்கணும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அவங்க கொஞ்சம் வந்து சுயநலம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய கவலை கஷ்டங்கள் தெரியாது. அடுத்தவங்களுக்காக இருக்க மாட்டாங்க. எங்கே வேணாலும் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். என்ன சொல்கிறது, கழுவுற மீனில் நழுவுற மீன் போலன்னு சொல்லலாம். சுயநலவாதிகள் இன் லார்ஜர் சென்ஸ் வந்து எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் 1000 பேர் பார்த்துக்கன்னா சொல்லுங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 950 பேர் இப்படி தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். சிலரை வந்து அக்செப்ட் பண்ணி எப்போதுமே உள்ளே உட்காருவாங்க, பெரியவங்க வயசானவங்க எழுந்துச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு இந்த பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 4 பேர் 10 பேர் போகிற இடத்துல கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி உட்காந்துப்பேன். மற்றவங்க யாராவது பக்கத்தில் உட்காரலாம். இது வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல பெட்டர்மெண்ட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த எக்ஸிட், அதாவது இந்த சர்வர் வந்துட்டு போகிற பாதையில் உட்காரணும்னு நினைக்காதீங்க. செவரை ஒட்டி தான் இடம் கிடைக்குது, இடம் இருக்குன்னா அது அந்த இடத்துல உட்காருங்க. உட்காந்து பழங்க, கொஞ்சம் உங்களை மாற்றி